அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய புரட்சி மக்கள் கட்சி தலைவர் சோவி பவன் குணசேகர். இந்த காணொலியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளாகியும் அதற்கு பின்னால் 1947 சுதந்திரம் அடைந்து இந்தியா 1951 குடியரசு நாடானது. ஆனால் இந்த நாட்டில் மக்களாட்சி ஆண்டபோது தமிழகத்தின் முதல்வராக இருந்த கக்கன், காமராஜர், அறிஞர் அண்ணா, பக்தவசலம் போன்ற தலைவர்கள் எல்லாம் தியாக வாழ்க்கை மக்களுக்காக வாழ்ந்தார்கள். அரசியல் என்பது மற்றவர்களுக்காக வாழ்கின்ற தியாக வாழ்க்கை தான். ஆனால் அந்த தியாக வாழ்க்கை மாறி போய் தியாக வாழ்க்கை என்ற போர்வையில் சுயநலத்துக்காக மக்களுடைய வரி பணத்தை கோடி கோடியாக கொள்ளையடித்து வாழ்கிறார்கள். அது வரலாறாக ஆகாது. இடியமின் என்றவன் இருந்தான் உகண்டா தலைநகரத்தில். அவனுடைய வரலாறும் இந்த உலகம் உள்ள அளவு பேசப்படும். ஹிட்லர் என்ற ஒருத்தன் ஆண்டான் உலகத்தில். அவனுடைய வரலாறும் இன்றளவுக்கு பேசப்படுகிறது. ஆகவே காமராஜர், கக்கன், அறிஞர் அண்ணாவுடைய வரலாறும் இன்றளவுக்கு பேசப்படுகிறது. அதுபோலதான் அதற்கு பின்னாலே யார் ஆண்டாலும் அவர்கள் வரலாறு இந்த உலகம் உள்ளவரை பேசப்படும். ஆகவே உண்மையான நீங்கள் அரசியல் தலைவர்கள் என்றால் தியாக வாழ்க்கைக்கு உள்ளே வாருங்கள். சுயநலத்திற்காக திட்டங்களை தீட்டி மக்களுடைய வரி பணத்தை கோடி கோடியாய் கொள்ளையடித்து உலக நாடுகளில் இன்றைக்கி நீங்கள் முதலீடு செய்வதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்து காரி உமிழ்கிறார்கள். மக்களும் உமிழ்கிறார்கள், காரி துப்புகிறார்கள். சட்டமும் உங்களை சிறைப்பிடிக்கிறது. இந்த கேவலமான அரசியல் உங்களுக்கு தேவையா என்று ஒரு கணம் சிந்திப்பார்கள். அறிஞர் அண்ணா இங்கே காங்கிரஸுக்கு எதிராக ஒரு திராவிட இயக்கத்தை கொண்டு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பித்து அறிஞர் அண்ணா உள்ளவரை தன் வாழ்நாள் வரை தியாக வாழ்க்கை வாழ்ந்தார். அதற்கு பின்னாலே காங்கிரஸ் கட்சியில் வந்தாலும் காமராஜர் அவர்கள் தியாக வாழ்க்கை வாழ்ந்தார்கள். என் இனத்திற்கு சொந்தக்கான கக்கன் அவர்கள் தியாக வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இந்த வரலாறை தொட முடிந்தால் நீங்கள் இந்த அரசியலுக்குள்ளே வாருங்கள். இல்லையென்றால் உங்களுக்கு நீங்களே மல்லாக்கப்படுத்தி கொண்டு இந்த மக்கள் காரி துப்புகிறதை உங்கள் வரலாற்றை நீங்கள் நினைத்து பாருங்கள். இடியமின் உகண்டா என்ற இடியமின் ஒருத்தன் வாழ்ந்தான். அவன் வரலாறு தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். ஹிட்லருடைய வாழ்க்கை வரலாறு தெரியவில்லைன்னா தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தமிழ்நாட்டுடைய தியாக வரலாற்று பாதையில் வாழ்ந்தவர்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி உங்களை நீங்கள் உட்படுத்தி கொள்ள முடியவில்லை என்றால்